இன்னைக்கு தோனி ஒய்சிஎல் லீடா இல்ல சார் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. இல்ல 11 பேர்த்த நீங்களும் மேனேஜ் பண்ணலாம், நானும் மேனேஜ் பண்ணலாம். இல்ல 11 பேர்த்த நல்லா மேனேஜ் பண்றாரு. சரி, ஓகே. கங்குலி இருந்தாரு, அவரும் நல்லா மேனேஜ் பண்ணாரு. ராகுல் டிராவிட்னுடைய கேப்டன்சி ஒரு குவைட் கேப்டன்சி. விராட் கோலியினுடைய கேப்டன்சி நல்ல கேப்டன்சி தான். அவர் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2017 செமிஃபைனல்ல தோத்தார். 2020 வேர்ல்ட் கப் இன்னொரு இடத்துல ஃபைனல்ல தோத்தாங்க, இன்னொரு இடத்துல செமிஃபைனல்ல தோத்தாங்க. மொத்தமா 3 டோர்னமெண்ட் செமிஃபைனல் ஃபைனல்ல தோத்தாங்க, கப்பு கிடைக்கல. ஆனா மோடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு. தோனி பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு, T20 அடிச்சாரு, வேர்ல்ட் கப் அடிச்சாரு. அப்ப குரூஷியலான கேமை ஜெயிச்சார். அதை விட சிறப்பு, இன்னும் அதை விட சிறப்பு பாத்தீங்கன்னா, தோனி has got the most unique wicket keeping skill in the world. எந்த விக்கெட் கீப்பருக்கும் இல்லாத ஒரு ஸ்கில் தோனி இருக்கு. அதனால அது ஒரு பேஸ் ஆகுது அவருக்கு. அது பேஸா இருக்கிறனால அதை வைத்து அவர் வெற்றி நோக்கி போறார். என்ன பேஸ்? எத்தனை பேர் தோனியினுடைய விக்கெட் கீப்பிங்க பாப்பீங்கன்னு தெரியல. நார்மலா இது ஸ்டெம்ப். ஒரு விக்கெட் கீப்பர் எங்க நிப்பாங்கன்னா இங்க நிப்பாங்க, ஸ்டெம்புக்கு பின்னாடி. சோ பால் வரும் பொழுது நீங்க பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போவீங்க. இது நார்மல் விக்கெட் கீப்பிங். உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அயன் ஹீலி, ஆடம் கில்கிறிஸ்ட், நம்மகிட்ட சையத் கிர்மானி எல்லாரும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க, கிரேட் கீப்பர்ஸ். பாலை ரிசீவ் பண்ணி போவாங்க. ஆனா தோனியினுடைய கை எங்க இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? பின்னாடி இருக்காது கை. தோனியினுடைய கை இங்க இருக்கும். சோ தோனி பின்னாடி நிக்கிறதுக்கு பதிலா ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் சைடுல அவருடைய கை இருக்கும். சோ தோனியினுடைய வேலை என்னன்னா, பாலை கலெக்ட் பண்ணுவாரு, இப்படி போவார். மிச்ச விக்கெட் கீப்பர் இப்படி போவாங்க. சோ தோனி அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் எப்பவுமே சேவ் பண்ணுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. சோ தோனி இங்கிருந்து போக மாட்டார், இங்கிருந்து வருவார். சோ உலகத்துக்கே முதலா ஒரு விக்கெட் கீப்பிங்ல ஒரு டெக்னிக்கை மாத்துறாரு. ஏன்? ஃபியர்லெஸ் அண்ட் போல்ட். பின்னாடி இருந்தீங்கன்னா பால் மிஸ் ஆகாது, தைரியமா பின்னாடி நிக்கலாம். ஒரு விக்கெட் கீப்பர் எவ்வளவுக்கு பின்னாடி நிக்கிறீங்களோ பாலை மிஸ் பண்ண மாட்டீங்க, பால் அழகா பிடிப்பீங்க. ஆனா பாலை மிஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தைரியம் வராது. அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னாடி நிற்பீங்க. சோ தோனியினுடைய யூனிக் விக்கெட் கீப்பிங் ஸ்கில், அவருடைய கை வழக்கமாக பின்னாடி இருப்பதை விட முன்னாடி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டைம் சேவ் பண்றாரு. அந்த எக்ஸ்ட்ரா டைமை சேவ் பண்றதுனால ஸ்டம்பிங் போறாரு. ஐபிஎல்ல பார்த்திருப்பீங்க, தோனி ரெக்கார்ட் ஸ்பீட்ல ஸ்டம்ப் எப்படி அடிக்கிறாருங்க, கை முன்னாடி இருக்கு. சோ லீடர்னுடைய அடிப்படை தன்மை என்பது ரிஸ்க் எடுப்பது ஒரு லீடர்னுடைய அடிப்படை தன்மை, ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. இன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு ரிஸ்க். நான் பின்னாடி இருந்தா பாலை பிடிக்கலாம், ஃபைன். ஆனா நான் முன்னாடி போனா மட்டும்தான் என்னால் அந்த எக்ஸ்ட்ரா மைக்ரோ செகண்ட்ல அவுட் பண்ண வைக்க முடியும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள், நீங்க மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய நீங்க ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை இன்கல்கேட் செய்ய வேண்டிய நேரம். கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுப்பேன், கொஞ்சம் என் ப்ராடக்ட்ல ரிஸ்க் எடுப்பேன். ஒரு ப்ராடக்ட் நானே புதுசா செய்வேன், மார்க்கெட்ல கொண்டு போய் விட்டு பார்ப்பேன். ஹேட்சன் அக்ரோ மாதிரி நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்பலாமான்னு யோசிப்பேன். நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்பலாமான்னு யாராச்சும் இந்தியாவில் யோசிப்பாங்களா? நியூசிலாந்துல மனிதர்களை விட மாடு அதிகம், மனிதர்களை விட ஆடு அதிகம். வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி நியூசிலாந்து. நமக்கு ஆபரேஷன் ஃபிளட் இந்தியாவில் இந்த மில்க் ரெவல்யூஷனை கொண்டு வருவதற்கு கொரியன் ஐயா நியூசிலாந்து போய் ஸ்டடி பண்ணி இங்கதான் மாடலே கொண்டு வந்தார். இன்னைக்கு நியூசிலாந்துக்கு பால் பவுடர். சோ ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி என்னை பொறுத்தவரை, அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகள், நீங்க அடிப்படையில் இன்கல்கேட் பண்ண. அமெரிக்கன்ஸ் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, ரிஸ்க் எடுப்பாங்க. அமெரிக்கன் கார்பரேஷன்ஸ் தே டேக் ரிஸ்க். ரிஸ்க் பத்தி அவன் யோசிக்கிறதே. சொசைட்டியா இன்னைக்கு நமக்கு தைரியம் வந்துருச்சு, ரிஸ்க் எடுத்தாங்கன்னா நம்ம பேக் பண்ண. 20 ஆண்டுகளுக்கு முன்பு ரிஸ்க் எடுக்கணும், நம்ம பேக் பண்ணல. இன்ஜினியர் படி, டாக்டர் படி. ஒரு குழந்தை படிப்பதில் கூட நம்ம ரிஸ்க் எடுப்பதற்கு தயாரா இல்லை. காரணம், நாம் ஒரு நடுத்தரமான ஒரு நாடு. நடுத்தரமான நாடாக இருந்த காரணத்தினால் நம்ம சேஃபா தான் விளையாடுவோம். ஒரு பேங்க் ஜாப் சேஃப், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணா சேஃப். ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணா கூட ஜாதகம் பார்க்கறது ஃபர்ஸ்ட் லெவல் சேஃப்டி, சொந்தக்காரங்கிட்ட பேசுறது செகண்ட் லெவல் சேஃப்டி, குலதெய்வம் கோயில்ல போய் பூ போட்டு கேட்கறது 3வது லெவல் சேஃப்டி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோயில்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பேச வச்சு நல்லா பேசிக்கிறாங்களா, 4வது லெவல் சேஃப்டி. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கூட சேஃப்டி பார்த்து தான் கல்யாணம் பண்ணும், தவறு கிடையாது, நல்லதுதான், திருமணம் நிலைத்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சொசைட்டியா நாம இருந்த காரணத்தினால சேஃப்டி இன்பில்ட். ஆனா இன்னைக்கு அந்த சொசைட்டி மாறிவிட்டது என்பதை நம்முடைய சகோதர சகோதரி உணர்ந்து கொள்ள வேண்டும். 4 trillion to 50 trillion. ஆப்பிள் இந்த மாதிரி சேஃபா யோசிச்சிருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் a $3.1 trillion எக்கானமி.
அதனால இன்னைக்கு நீங்க நம்முடைய குழந்தைகளை ரிஸ்க் எடுக்க அலோவ் பண்ணுங்க, அவங்கள சேஃபா ஆட சொல்லாதீங்க. தோனி மாதிரி ஒரு ஸ்டெப் பின்னாடி சையத் கிருமானி மாதிரி நல்ல கீப்பர், அருமையான கீப்பர் நிக்கலாம். ஆனா தோனி முன்னாடி ஒரு ஸ்டெப் ஏன் போறாருன்னா, பால மைக்ரோ செகண்ட் ஏர்லியரா கலெக்ட் பண்றாரு, அதே மைக்ரோ செகண்ட் வேகத்துல ஸ்டம்ப் பண்றாரு. ஆனா தெரியும் தோனி பால விட்டாருன்னா நம்ம தப்பா பேசுவோம், என்ன தோனி பால விட்டுட்டார். ஆனா யாரும் பேச மாட்டோம், அவர் கை முன்னாடி இருந்துச்சு. நம்ம தவறு செய்யும் பொழுது இந்த உலகம் நம்மை பேசத்தான் செய்யும். ஆனா அதுக்காக நம்ம பயந்தோம் அப்படின்னா லைஃப்ல எந்த டெசிஷனும் நம்மால் எடுக்க முடியாது. அதனால லீடர்ஷிப், தலைமை பண்புக்கு அடிப்படை ரிஸ்க் நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். இரண்டாவது என்னை பொறுத்தவரை முதலை விட முக்கியமானது, நிறைய நீங்க யோசிக்கணும், உட்கார்ந்து திங்க் பண்ணணும். இன்னைக்கு மனிதர்கள் நம்ம யாருமே நம்ம ஏஜ்ல திங்க் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல சார். நம்ம திங்க் பண்றதே இல்ல. we are reacting to life. நம்ம லைஃபுக்கு ரியாக்ட் பண்றோம். ரியாக்டிங்க்கும் திங்கிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் ரியாக்ட் பண்றோம்? நம்முடைய பகுதியில, குறிப்பா ஈரோடு பகுதி எடுத்துக்கலாம், சொந்தங்கள் அதிகம், சம்பிரதாயங்கள் அதிகம், விழாக்கள் அதிகம். பிசினஸ்மேன் நீங்க கல்யாணத்துக்கு போகணும், காது குத்துக்கும் வரணும், மேரேஜ் செரிமனிக்கு போகணும், எல்லாத்தையும் பண்ணணும். எஸ். அதை தாண்டி ஆபீஸ மேனேஜ் பண்ணு. எஸ். ஓடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. எஸ். ஒரு ஆண்டர்பிரனரா நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் கடைசியா எப்போ உட்கார்ந்து திங்க் பண்ணி, திஸ் இஸ் மை வீக்லி பிளான், திஸ் இஸ் மை மந்த்லி பிளான். பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஒரு நாளும் வாரத்தில் இட் இஸ் கால்ட் திங்க் டே. திங்க் பண்றதுக்காக ஒரு நாள். மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாய்க்கு வருஷத்துல ஒரு வாரம் திங்க் வீக். எல்லாரும் வெளியே போய் திங்க் பண்ணிட்டு வாங்க. நாம திங்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு என்ன வேணும். அதனால என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இன்னைக்கு நீங்க 100x வரணும். 2x சாதாரணமா நடந்துரும் சார், நீங்க கவலையப்படாதீங்க. இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் வளர்ச்சி. இன்னும் 20 ஆண்டுகள் கழிச்சு நீங்க எல்லாம் 3 மடங்கு வளர்ந்திருப்பீங்க. ஆனா நமக்கு 3 மடங்கு வேண்டாம், 100 மடங்கு வேண்டும். 100 மடங்கு பாசிபிளா? 100% பாசிபிள். நம்ம கண் முன்னாடி 100 மடங்கு வளர நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு. அந்த லீடர் என்ன வித்தியாசமா பண்றாரு? திங்க் பண்றாரு, யோசிக்கிறார், எழுதுறாரு, பிளான் பண்றாரு, டைரி போட்டு நோட் பண்றாரு, டைம் 24 மணி நேரத்தில் செக்ரிகேட் பண்றாங்க, தேவையில்லாம எதுவும் பேசுறது இல்ல. இன்ன இளைஞர்கள் ஒரு சின்ன நிறுவனம் நடத்துறீங்க, உள்ள இருக்கீங்க, ஒரு வாரத்தை, ஒரு நாளை திங்க் பண்றதுக்கு வைங்க, எழுதுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன நிறுவனம் நடத்துறீங்க, எப்படி பெருசு செய்ய முடியும், எப்படி மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், புதுசா எந்த கஸ்டமரை கொண்டு வரலாம், எந்த ப்ராடக்டை கொண்டு வரலாம். எல்லா நாளும் நீங்க ஃபயர் ஃபைட்டிங் பண்ணீங்கன்னா 365 நாளும் நீங்க ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா நான் 5 நாள் ஃபயர் ஃபைட் பண்றேன், ஒரு நாள் யோசிக்கிறேன், ஒரு நாள் எக்ஸிக்யூட் பண்றேன்னு யோசிக்கிறேன். திஸ் ஸ்கில் இஸ் கால்ட் தி கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில். ஆங்கிலத்துல இது அமெரிக்கன்ஸ் ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. அமெரிக்கால ஒரு டிபிக்கல் வெள்ளைக்காரனை பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவான். அவன் ஆபீஸ் 7 மணிக்கு வருவான். நியூயார்க் போய் பாருங்க, 7 மணிக்கு வந்து 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவான். அவனுடைய திங்கிங் நேரமே 4:30 to 7. 7 மணிக்கு ஒரு நல்ல வெள்ளைக்கார அமெரிக்கன், ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஆளுமை, காலையில திங்கிங் பார்ட் முடிஞ்சது. 10 மணிக்கு மேல ஒன்லி ஃபயர் ஃபைட்டிங். அவன் திங்கிங் ஏர்லி மார்னிங் வச்சுக்கிறான். ஜெர்மன்ஸ் ஏர்லி மார்னிங் திங்கர்ஸ். இந்த நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் சார்.